ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பால் கறி ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு. இன்றைக்கி பால் கறி ரெசிபி தான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு கொண்டக்கடலை ராஜ்மா ராத்திரியே ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் என்னென்னா கடலை ஊற போட மறந்துட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லாவே ஊறி வந்துடும். என்கிட்ட காய் எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருந்தது. ஒரு உருளைக்கிழங்கு, சாம்பார் காய், இது ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான காய் பார்த்திங்கன்னா புடலங்காய் போடலாம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வச்ச கொண்டக்கடலை கூட கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், அப்புறமா கடலைக்கொட்டை கொஞ்சமாக சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா உப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக காய்ச்சின பால் இல்லை பச்சை பால் இது ரெண்டுத்தில் ஒன்று சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா அப்புறம் பால் கறி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை கூடவே பௌர்ணமி வந்ததுனால நம்ம வீட்டுக்கு வந்த லக்ஷ்மி நாராயணனை அபிஷேகம் பண்ணி பூஜை ஆராதனை முடிச்சாச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.